இரக்கத்தின் சொருவி இயேசு மகாராஜாவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சமாதானமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற தேனிலிட்ட பணியாரத்துக்குண்டான அந்த ஒரு சுவையான ஒரு வார்த்தை என்ன என்று கேட்டால், யோவான் 14:14 என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்திலே நீங்கள் எதை காட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படிங்கிறார். ஏசப்பா சொல்கிற ஒரு வார்த்தை, வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் என்னுடைய வார்த்தை ஒழியாது என்று அவர் சொல்கிறார். இயேசு என்கிற நாமத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், எதை கேட்டாலும் உனக்கு நான் செய்வேன் அப்படிங்கிறார். இந்த நாளிலே பலவிதமான தேவைகளோடு நீங்கள் இருக்கலாம். இந்த நாளிலே பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். பலவிதத்தோடு போராடி யுத்தம் பண்ண வேண்டிய நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே இந்த காலை வேளையிலே இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் நாமத்தில் நீ எதை வேணாலும் கேளு, உனக்கு நான் தரேன் அப்படின்னு இயேசுவான சொல்கிறார். பார்த்துக்கணும், இயேசுடைய நாமத்துக்குள்ள வல்லமை இருக்கிறது, இயேசுவின் நாமத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது, இயேசுவின் நாமத்துக்குள்ள அற்புதம் இருக்கிறது, இயேசுவின் நாமத்துக்குள்ள அதிசயம் இருக்கிறது, இயேசுவின் நாமத்துக்குள்ள சுகம் இருக்கிறது, இயேசுவின் நாமத்துக்குள்ள வெற்றி இருக்கிறது, இயேசுவின் நாமத்துக்குள்ள விடுதலை இருக்கிறது, இயேசுவின் நாமத்துக்குள்ள சமாதானம் இருக்கிறது. பேதுரு யோவான் சொல்றாங்க, என்ற வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்திருத்து நட என்று சொன்னார்கள், நடந்தார். இயேசுவின் நாமத்துக்குள்ள சுகம் இருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் நான் எழும்புவேன், இயேசுவின் நாமத்தில் நடப்பேன், இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாவதாக என்று சொல்லி பாருங்கள். அவர் நாமத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உன்னதரே, உயர்ந்தவரே, இரக்கமுள்ளவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவகரத்தின் ஆவியை கொடுத்தவரே, அழிந்து போய் வித்தில் நாங்கள் பிறக்கலை, அழியாதை வித்தாக்கிய ஜீவ வசனத்தில் மறுபடியும் நாங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை நீங்கள் அற்புதம் செய்யுங்க. பலவித தேவைகளோடு பலவித எதிர்பார்ப்புகளோடு நம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கலாம். இந்த நாளிலே உங்கள் நாமத்தில் கேட்கும்போது எல்லா தேவைகளும் சந்திங்க தாப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்டு உங்களிடத்துல உங்கள் நாமத்தில் என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் தாங்க தகப்பனே, அதெல்லாம் தாங்க தகப்பனே. சுகத்தை தாங்க தகப்பனே, பலத்தை தாங்க தகப்பனே. பொருளாதார தேவைகளை சந்திங்க தகப்பனே. இரத்தத்தின் வல்லமை, பாதுகாப்பின் வல்லமை, கிருபையின் வல்லமை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.